குட் மார்னிங் ஒன்றுண்டா. இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் இஸ் ரிகார்டிங் வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன், அதாவது குடல் புழு தாக்கம். நம்ம இந்தியாவில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 20 மில்லியன் குழந்தைங்க இந்த குடல் புழுனால பாதிப்புனால அஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகே, இந்த குடல் புழுவோட வகைகள் என்ன, இது அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். குடல் புழு மொத்தம் 4 வகைப்படும். டேப் வேர்ம், தட்டைப்புழு; ரவுண்ட் வேர்ம், உருண்டைப்புழு; கொக்கிப்புழு, ஹூக்வேர்ம்; பின்வேர்ம் ஆர் த்ரெட்வேர்ம், அதாவது ஊசிப்புழு அல்லது நூல் புழு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பின்வேர்ம் பற்றி தான் பேச போகிறேன். பின்வேர்ம் என்ட்ரோபியஸ் வெர்மிகுலாரிஸ். இது எங்கே வளருது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற சிறுகுடல் மற்றும் பெருங்குடல் மற்றும் குடல்வால், அதாவது சீக்கம், அசெண்டிங் கோலம், வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ், இந்த இடத்துலலாம் வளருது. ஆனால் அது அந்த இடத்துல அது முட்டையிடுறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து வந்து நம்ம பெரியனல் ரீஜியன், அதாவது நம்ம ஆசன வாயு சுற்றி இருக்கிற பகுதியில் தான் வந்து முட்டையிடும். ஒன்ஸ் அது முட்டையிட்டுருச்சு அப்படின்னா 6 ஹவர்ஸில் அந்த முட்டைங்கிறது இன்ஃபெக்டிவ் ஆயிரும். ஸோ முட்டையிட்ட பகுதிகளில் குழந்தை கையை வச்சு சொரியும் போது அதை அப்படியே வாய்க்கு கொண்டு வரும்போது இந்த முட்டைகள் வயிற்றுக்குள்ள போது இந்த சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா, பெரியனல், நாக்டர்னல் இச்சிங். நைட் டைமில் ரொம்ப சொரியுவாங்க. ஏன்னா நைட் டைமில் தான் இந்த வேர்ம்ங்கிறது ஊர்ந்து நம்ம ஆசன வாய்க்கு வருது. இதனால குழந்தைங்க வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு பசியே எடுக்காது. லாஸ் ஆஃப் அப்பிடைட், வெயிட் போடுறதும் குறைஞ்சிட்டே இருக்கும், லாஸ் ஆஃப் வெயிட் இருக்கும். இது குடற்புழு தாக்கத்தினால, நாள்பட்ட குடற்புழு தாக்கத்தினால குழந்தைங்களுக்கு அயன் சத்து குறைபாடு ஏற்படுது, அயன் டிஃபிஷியன்சி, அனீமியா. அப்புறம் குழந்தை நைட்டில் எப்போ பார்த்தாலும் ரெஸ்ட்லெஸ்ஸாக அழுதுகிட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ குடற்புழு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரீட்மெண்ட் ஈஸியாக நம்ம ஜிஹெச்சில் அவைலபிளாக இருக்குது, ப்ரைவேட்லேயும் அவைலபிளாக இருக்குது. டேப்லெட் ஆல்பண்டசோல் 400 மில்லிகிராம் 2 வயசு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு 2 டோசஸ் 2 வீக்ஸ் இன்டர்வலில் கொடுக்கணும். மெபண்டசோல் 100 மில்லிகிராம் 2 டோசஸ் 2 வீக்ஸ் இன்டர்வல். அப்புறம் டேப்லெட் பைரான்ட்ரல் பால்முவேட். ஏன் 2 டோசஸ் 2 வீக் இன்டர்வலில் கொடுக்குறோன்னா, ஒரு டைம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ இருக்கிற அந்த வேர்ம்ஸ் மட்டும்தான் சாகும். அதோட லார்வா சாகிறதுக்கு இன்னும் 2 வாரம் ஆகும். ஸோ 2 வாரம் கழித்து இன்னொரு டோசஸ் கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம கொடுத்தா இந்த கிராஸ் இன்ஃபெக்ஷன் வராமல் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு என்ன ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீடை சுத்தமாக வச்சுக்கிறது ஒன்று தான் ப்ரிவென்ஷன். பெட்ஷீட்டெல்லாம் நல்லா க்ளீனாக நீட்டாக துவைச்சி போடணும். நம்ம உணவு வகைகள் நல்லா கழுவி சமைக்கணும். குடிநீரை நல்லா சுட வச்சு ஆற வச்சு குடிக்கணும். அப்புறம் வெளியில் போகும்போது காலில் செருப்புகள் அணிந்து செல்வது நல்லது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா அந்த குடற்புழு பாதிப்புலேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.